என்பது ஒரு பயணம். என்னுடைய ஒரு கவிதையில நான் சொல்லியிருக்கின்றேன். அதைத்தான் இன்னால் இல்லாஹி வைனா இலைஹி ராஜிஊன் சொல்லுவோம். அங்கிருந்து வந்தோம், அங்கே போகிற ஒரு பயணம். அந்த பயணத்தின் பின்பும் பேசுகின்றவர்கள் வாழுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். மரணத்தை வென்று வாழுகின்ற ஒரு கூட்டம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், பத்ர் சஹாபாக்களை பற்றி சொல்லுகின்ற போது அவர்கள் மரணித்தார்கள் என்று சொல்லிவிடாதீர்கள், அவர்கள் உயிரோடு வாழுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்விக்காக உயிர் கொடுப்போம் ஒருபோதும் மரணிப்பதில்லை என்று சொன்னார்கள். எல்லோரும் மரணிப்பதில்லை. மனிதனாகிவிட்டால் மரணம் அவனை தீண்ட முடியாது. 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் திகதி சனிக்கிழமையன்று மிக பெரும் துயரத்தை கொண்டு வரப்போகும் நாளென்று எவருமே நினைத்திருக்கவில்லை. அன்று காலை 9:05 மணி அளவில் கொழும்பு பம்பலப்பிட்டி போலீஸ் மைதானத்தில் இருந்து இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் தேசிய ஐக்கிய முன்னணியின் தாபகரும் ஜனாதிபதி சட்டத்தரணியும் துறைமுக புனர்வாழ்வு புனரமைப்பு அமைச்சருமான MHM அஸ்ரப் அவர்கள் அன்று காலை இறக்காமத்தில் இடம்பெற இருந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக மேலும் 14 பேருடன் இறக்காமத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார். கொழும்பிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அரநாயக்க பகுதியில் உள்ள பைபிள் ராக் எனும் மலைப்பகுதியின் மேலாக அந்த ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருந்த வேளை வானிலை வெடித்து சிதறியது. அமைச்சர் அஸ்ரஃபும் அவரோடு பயணித்த 14 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிர் துறந்தனர். வெடித்து சிதறிய ஹெலிகாப்டர் சிதைவுகளிலிருந்து கருகிய நிலையிலான உருக்குலைந்த சடலங்களே மீட்கப்பட்டது. அமைச்சர் அஸ்ரப் அவர்களின் ஜனாசாவை சப்ரகமுவ மாகாண சுகாதார அமைச்சர் லலித் திசாநாயக்க அடையாளம் காட்டினார். அமைச்சர் அஸ்ரப் அவர்களின் மரணச் செய்தி நாடு முழுவதும் பரவியதும் செய்தியினை கேட்ட மக்கள் ஓலமிட்டு அழுதனர். நாடே துயரில் மூழ்கியிருந்தது. அமைச்சரை வரவேற்பதற்காக வீதியெங்கும் அலங்கரிக்கப்பட்ட கிழக்கு மாகாண துயர வெள்ளத்தில் தள்ளாடியது. ஒரே ஏக தலைவனை இழந்த சோகத்தில் முஸ்லிம் சமுதாயம் சிக்கித் திணறியது. வானத்தை நோக்கி ஒரு வண்ணத்து பூச்சி பறந்திட முனைந்ததுவே, மானத்தை காத்து தன்னானத்தை சேர்த்து வாழ்ந்திட துடித்ததுவே, இறையும் கடலினில் விரையும் படகாய் வாழ்வே ஆடி ஓடும், கரைதானோ தெரியாதே இங்கே போகுமோ, வானத்தை நோக்கி ஒரு வண்ணத்து பூச்சி பறந்திட முனைந்ததுவே.
தேடி தேடி நதியுமே ஆடி அசையும் விதி சொல்லாமல் ஆடாதே வாழ்வேதான் பணியும். நீங்களும் பாடும் கவிதை கேட்டு மெல்லிசை நாணி புனியும். இசை வந்தாலே போதுமே திசையுமே தெளியும். எங்கே நாம் செல்லும் பயணம் இங்கு எவர்தானோ அறிந்ததோ, எங்கே நாம் செல்லும் பயணம் இங்கு எவர்தானோ அறிந்ததோ, கரைதானோ தெரியாதே எங்கே போகுமோ. வானத்தை நோக்கி ஒரு வண்ணத்து பூச்சி பறந்திட முனைந்ததுவே. இசைக்கும் பூக்கள் தேடும் வேளையில் நாதம் பிறக்கும். கதை இல்லாமல் நீளுமே புதுவிதையொன்று முளைக்கும். நண்டுகள் நகரும் நதியினில் இடரும் நத்தையில் முத்தும் விளையும். பொறி தவறாமல் சேருமே விதி செய்த மதிப்பு. அங்கே நாம் அடையும் வேளை அவன் அழைப்பானோ அறியோமே. அங்கே நாம் அடையும் வேளை அவன் அழைப்பானோ அறியோமே. கரைதானோ தெரியாதே எங்கே போகுமோ. வானத்தை நோக்கி ஒரு வண்ணத்து பூச்சி பறந்திடம் முனைந்ததுவே. மானத்தை காத்து தன்னானத்தை சேர்த்து வாழ்ந்திட துடித்தது. இறையும் கடலினில் விரையும் படகாய் வாழ்வே ஆடி ஓடும். கரைதானோ தெரியாதே எங்கே போகுமோ. அஸ்ரஃப் அவர்கள் இப்பூலகை விட்டு மறைந்தாலும் ஒவ்வொரு முஸ்லிம் மக்களின் இதயத்துள்ளும் இன்றும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றார். ஏனெனில் தனக்காக வாழாது மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்த ஒரு மாமனிதன் மர்ஹூம் எம்எச்எம் அஸ்ரஃப் என்றால் அது மிகையாகாது. எனவே அந்த மாமனிதனை, முஸ்லிம் மக்களின் ஒரே ஏக தலைவனை நினைவு கூறுவது நம் ஒவ்வொருவரதும் தலையாய கடமையாகும். இறைவனடி சேர்ந்த அன்னாருக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கத்தை வழங்குவானாக. ஆமீன்.